ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் பத்திரிகையாளர் இயக்குனர் கோடங்கி ஆபிரகாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் மிக நீண்ட காலமாகவே விஜய் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம். நடுவில் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூலாம் இருந்துச்சு. இப்போ அதுவும் கோர்ட்டில் போய் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஒருவேளை தேர்தலுக்கு முன்பு ரிலீஸ் ஆகுமா, இல்லை தேர்தலுக்கு கடந்து தான் ரிலீஸ் ஆகுமான்ற எல்லாரும் கேள்வியும் இருந்தது. இந்நிலையில் இணையதளத்தில் ஜனநாயகன் படம் முழு படமும் ரிலீஸ் ஆகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகியான ஆதவ ஒரிஜினா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மத்திய அமைச்சர் எல் முருகனும் இங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இருவரும் சேர்ந்து தான் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் வகுத்து விஜய்க்கு ஒரு இழப்பு ஏற்படுத்தணுன்னே நெருக்கடி ஏற்படுத்தணுன்னே இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தப்போ அவருடைய திரைப்படங்களை படப்பொட்டிகளாம் திமுக திருடிச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த படம் ஒரு ரிலீஸுக்கு தயாராக இருக்கும்போது ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜில் இருக்குது. அதை இவங்க எடுத்து திருடி ரிலீஸ் பண்ணுறாங்க பொது வழியில். விஜய்க்கு நெருக்கடி ஏற்படுத்தணுன்னே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன நடந்திருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலாக முதல்ல இந்த சினிமாக்காரனாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு திரைப்படமும் படம் எடுக்கிறவங்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கணும், அது நேரடியாக மக்கள் பார்வைக்கு வரணும். ஒன்று தியேட்டரிக்கலாக வரணும், இல்லைனா இப்போ அந்த ஓடிடி அப்படின்னு வந்ததுனால ஓடிடி தளத்தில் வரணும். 2 பாயிண்ட் தான் அவங்களுடைய பார்வை. அதை வச்சு தான் அவங்க அந்த ஒரு பெரிய முதலீடு ப்ளஸ் ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலாளருடைய உழைப்பு. இந்த உழைப்பை அவ்வளோ சீக்கிரமாக யாருமே அதை உதாசீனப்படுத்த விரும்ப மாட்டாங்க, தூக்கி போட விரும்ப மாட்டாங்க. அது அந்த மாதிரி தவறுதலாக வெளியிடப்பட்டால் அதனுடைய வேதனை, வலி, பிரச்சனை எல்லாமே மிக மிக மோசமான ஒரு ஆபத்தான கட்டம். அது திரையுலகை அழிக்கிற வேலை. இதில் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் ஜனநாயகன் படம் அதிலிருந்து மாறுபட்டு இருக்குது. ஏன் மாறுபட்டு இருக்குது அப்படின்றதுக்கு அதுக்கு நான் விளக்கமும் சொல்லிடுறேன். ஜனநாயகன் படம் முழுக்க முழுக்க தேர்தலுக்காகத்தான் எடுக்கப்பட்ட படம். தேர்தலில் விஜய் இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம இந்த 2 ஆண்டுகளில் பார்த்துட்டோம். சமீபத்தில் இந்த 2-3 மாதத்தில் ரொம்ப அதிகமாகவே மக்கள்கிட்ட போய் அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ப்ளஸ் இவர் சும்மா இருந்தால் கூட இந்த ஆதவ்ன்ற ஒருத்தர் இருக்கார், மேலாண்மை பொதுச் செயலாளர்னு. உலகத்திலே எந்த கட்சியிலும் அப்படி ஒரு பதவி கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பதவியை கொடுத்து வச்சுருக்காங்கல்ல. அவர் தேரை இழுத்து தெருவில் விடுற கதையாக விஜயை தெருவில் இழுத்து அசிங்கப்படுத்துவதே வேலையாக இருக்குது ஆதவுக்கு. இப்போ இந்த ஜனநாயகன் படத்தினுடைய பிரச்சனை என்ன, நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க சார், அது சென்சார் பிரச்சனையில் இருந்தது, அப்புறம் ரிவைசிங் போச்சு, அப்புறம் அது தேர்தல் படம். இப்போ நீங்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு தேர்தல், அது எம்பி தேர்தல் நேரத்தில் எமர்ஜென்சின்னு ஒரு படம் வந்தது, கங்கனா ரணாவத்தோட படம். இந்த படம் முழுக்க முழுக்க இந்திரா காந்தி அது தொடர்பான எமர்ஜென்சி பீரியட் நடந்த பல்வேறு விஷயங்களை, எனக்கு மேபி 77 நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததோ அதையெல்லாம் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். இந்திரா காந்தியாகவே கங்கனா ரணாவத் நடிச்சிருப்பாங்க. இத்தனைக்கும் கங்கனா ரணாவத் பிஜேபியை சேர்ந்தவர், பாஜக எம்பி. இப்போ அவங்களோட படம், அந்த படமே தேர்தல் கமிஷனால் முடக்கப்பட்டுச்சு. இல்லைங்க இது எலெக்ஷன் படம், இந்த டைமில் வரக்கூடாது அதுன்னு சொல்லிட்டு 2024 தேர்தலுக்கு முன்பாக அந்த படம் சென்சார் வழங்கப்படலை. இதே மாதிரி பிரச்சனை. முதல்ல சென்சார் பார்த்தாங்க, ரிவைசிங் பார்த்தாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க, எதுவும் நடக்கலை, முடங்கி போச்சு. அப்புறம் 24 தேர்தலுக்கு பின்னாடி தான், ஆஃப்டர் எலெக்ஷன் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக அது நடைமுறை. ஒரு தேர்தல் படம்னு சொன்னால் அது வராது. இப்போ ஜனநாயகன் வந்துடும். இந்த ஜனநாயகனில் இந்த படம் முழுக்க முழுக்க விஜயை ப்ரைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அது அவர் தேர்தலில் நிற்கிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு, தன் பெரிய லெவலுக்கு மாறுறாரு, மற்ற கட்சியினரெல்லாம் அடித்து உதைக்கிறாருன்ற மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. நான் படம் பார்க்கல, ஏன்னா இந்த மாதிரியான சூழலில் இந்த மாதிரியான விஷயங்களை நான் பெரும்பாலும் அந்த இணையத்தில் திருட்டுத்தனமாக இறக்கி பார்க்குற பழக்கம் எனக்கும் கிடையாது, என்னை சார்ந்தவர்களும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். வெளியில் வந்த தகவல்கள் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு ஃபோன் அடித்த விஷயங்கள்லேருந்து கேட்டு தெரிஞ்ச விஷயந்தான். இது குவாலிட்டியான படமாக வந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த படம் வந்துருச்சு. இப்போ இந்த படத்தை என்ன நோக்கத்துக்காக எடுத்தாங்கன்னா, பிஃபோர் தேர்தல் விஜயினுடைய பரப்புரைக்காக எடுத்த படம். விஜய் தேர்தலில் நிற்க போகிறார். 26 தேர்தல் பெட்டர் மார்க்ஸ் லைட்டுன்னு 24லே சொல்லிட்டார். ஏங்க நீங்கள் அவ்வளோ அவசரமாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், எம்பி தேர்தல் எனக்கு முக்கியம் இல்லை, இடைத்தேர்தலாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு தேர்தல் இலக்கு 26 தானார். வெல் அண்ட் குட், 26க்கு வந்துட்டீங்க. இப்போ உங்கள் பிரச்சாரத்துக்காக ஒரு படம் எடுக்கிறீங்க. எச் வினோத் மக்கள்கிட்ட எப்படி பேர் வாங்கியிருக்காருன்னா, அந்த இயக்குனர், பட இயக்குனர், நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய இயக்குனர். துணிவுன்னு ஒரு படம் எடுத்தார், நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம் எடுத்தார். இது ரீமேக் ஆந்தா கூட அதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்த பேசியிருந்தாருன்னு சொல்லக்கூடிய இயக்குனர் இந்த படத்தை
பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தோட காப்பி தான் அது, இல்லைன்னா மறுக்க முடியாது. மறுத்தா அது பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பாலையாவோட படம், அந்த படத்தை எடுத்து அந்த படத்தில் இவருடைய மசாலாலாம் தடவி அந்த அரசியலுக்கான பல்வேறு விஷயங்களை சொல்லி அந்த படம் வந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ வந்தது பார்த்துட்டவங்களாம் சொல்லிட்டாங்க இதுதாங்க காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு. என்ன கேட்க வரேன்னா, இந்த படத்தை தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறது பிஜேபி, அதான் அவருடைய குற்றச்சாட்டு. ஆனால் எங்கேயுமே சொல்ல மாட்டார், என்னுடைய படத்தை முடக்கி வச்சது பிஜேபின்னு விஜய் வாயில் வராது. விஜய்க்கு வசம்பு தேய்ச்சி விட்டா கூட அவர் சொல்லுவது திமுகன்னு தான் சொல்லுவார். திமுகவுக்கும் சென்சார் போர்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு குழந்தை கூட தெரியும். பட் இவங்களுக்கு தெரியல. அதனால தான் சார் அவர் சொல்றது என்னன்னா மறைமுக உறவுன்றாரு. அதை தாண்டி அதுதான் சொல்ல வரேன் நான். நீங்க மறைமுக உறவுனே வச்சிங்களேன், இந்த படத்துல கை வச்சா நான் வந்து நெருக்கடிக்கு உள்ளாவன்னு தெரிஞ்சுதான் கையை வச்சிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துட்டாரு. ஓகே ரைட், வெல் அண்ட் குட், நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். ரைட், இந்த படத்தை இப்போ ஆதோ கூட சொன்னதா சொன்னீங்க நீங்க, ஏதோ எம்ஜிஆர் படத்தை படப்பட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிடாங்க. படத்தை ஏன் தூக்கிட்டு ஓடி போனாங்க? மக்கள் பார்வைக்கு அந்த படம் போகக்கூடாது, அதான பாயிண்ட்டு. கரெக்டா? இப்போ இந்த படம் என்ன ஆயிருக்கு? படத்தை முடக்கி வச்சிருக்குது யாரு? ஒன்றிய அரசாங்கம். இல்லை உங்கள் கூற்றுப்படியே திமுகவும் பாஜகவும் கூட்டணி வேலை பார்த்து படத்தை நிறுத்திட்டாங்க. ரைட்டா? இப்போ படம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கா, மக்கள் பார்வைக்கு வந்துருச்சா? இப்போ இணையத்தில் மக்கள் பார்வைக்கு வந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க. நீங்க சரியான நபராக இருந்திருந்தால், உங்களுக்கு தெரியாம இந்த படம் வெளியில வந்திருந்தா, நீங்க இந்த நேரம் என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த படத்தை இணையதளத்தை டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு தடுத்திருக்கணும், படத்தை நீக்கி இருக்கணும், காப்பிரைட் கிளைம் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன பிட்டு ஒரு வீடியோ கூட இணையத்தில் அவங்க அனுமதி இல்லாமல், ஓனர் அனுமதி இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது சார். அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பாக வந்திருக்கு. வெறும் வாயிலே அவல் பண்ணவனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கல இந்த நேரம்? நேற்று வந்ததுன்னு சொல்றீங்க, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். நேற்று நடந்தது இல்லை சார், இப்போ வரைக்கும் இருக்கு சார். நான் இப்போ நீங்கள் நேரலை என்னை கூப்பிட்டும் போது கூட, இப்போ நம்ம இன்டர்வியூக்கு கூடும்போது கூட நான் நண்பர்கள்ட்ட பேசினேன். இப்போவும் டவுன்லோட் பண்ண முடியுது. 7.25 GB, கிட்டத்தட்ட 8 GBக்கு அந்த ஃபுல் கண்டென்ட் இருக்கு. அவங்க ஏன் அதை டவுன்லோட் பண்ண அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. சைபர் கிரைம் இப்போ வழக்கு பதிஞ்சிட்டாங்க சார். சைபர் கிரைம் வழக்கு பதிகிறாங்க சார். நீங்க துரித நடவடிக்கைகளை எடுத்து உங்களுடைய வாழ்வாதாரம் போச்சுன்றீங்கல்ல, 300-400 கோடி போச்சுன்றீங்கல்ல, அதுக்குள்ளே துண்டு துண்டா பிட்டா வச்சு வரக்கூடிய பிட்டெல்லாம் பாருங்க, எல்லாம் விஜய்க்கு ஃபேவரான பிட்டா தான் வரும். எல்லா இடத்துலையும் விஜய் முதல்வராகிறார், எல்லா இடத்துலையும் அதிக அந்த அரசியல் கட்சி அடிக்கிறாரு. எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக இவர் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். எம்ஜிஆரே இவரை வந்து தளபதி, தங்க தளபதின்னு சொல்கிற மாதிரி டைலாக் நான் பார்க்கல. இதெல்லாம் சொல்கிற தகவல்கள்லாம். அப்போ உங்களுக்கு ஃபேவராக இது வருதுன்னா, இந்த படம் வெளியாவதனால் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தானே லாபம் சார். நீங்கள் சொல்கிறது வந்து அரசியல் ரீதியாக விஜய்க்கு லாபம்ன்றீங்க. ஆனால் நிதி ரீதியாக இப்போ வந்து ஒரு 300-400 கோடி ரூபா போட்டு ஒரு படத்தை பட்ஜெட் எடுத்திருக்காங்கன்னா, பல தளப்பட்டவருடைய உழைப்பு இருக்கு. கேள்வி முடிங்க. உழைப்பு இருக்கு, ப்ரொடக்ஷன் கம்பெனியோட உழைப்பு இருக்கு, டெக்னீஷியன்ஸோட உழைப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பணைய வச்சு நம்ம அரசியல் சுயலாபத்துக்காக விஜய் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாருன்றதை வந்து எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? குட் கொஸ்டின், நல்ல கேள்வி கேட்டீங்க. சிம்பிளாக ஒரு பதில் சொல்லட்டுமா? இப்போ விஜய் வந்து 200 கோடி ரூபாய் உச்சத்தை விட்டு வந்துட்டார், அப்படித்தானே? நீங்கள் நம்புறீங்கல்ல? அதை நீங்கள் நம்புறீங்களா சார்? பார்வையாளர்கள் நம்புற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் நம்பல. அதை நீங்கள் 200 கோடி உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, 200 கோடி வந்து உங்களுடைய கணக்குப்படி பார்த்தா கூட நீங்கள் தாக்கல் பண்ணப்பட்ட அந்த சொத்து கணக்கிலே தப்பு இருக்குது. 700 கோடி தான் காமிக்கிறீங்க. 5 ஆண்டுகளில் நீங்கள் எத்தனை படம் பண்ணீங்க? அப்படி கணக்கு போட்டால் கூட 1500 கோடி உங்களுக்கு வரணும். அதை கணக்காட்டல, அதில் ஏதோ தில்லுமுள்ளு, நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம், அதை விட்டுருங்க, தனி டாபிக் அது. இப்போ 200 கோடி உச்சத்தை விட்டு வந்துட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, அரசியல் எதுக்காக வந்திருக்காரு? சேவை செய்ய தான் வந்திருக்காரு. ஒரு பைசா உங்களுக்கு பணத்தை எடுக்க மாட்டேன், பணத்தை கையாலேயே தொடமாட்டேன், நான் பொய் சொல்லி உங்களை ஏமாத்தணும்னு அவசியம் இல்லை, இதெல்லாம் நான் பேசல, அவர் பேசினார். சொன்னாரா இதெல்லாம்? இன்னைக்கு ஒரு வேட்பாளர்கிட்ட 5 கோடி வாங்கியிருக்காரு. டேரக்டா வந்து புகார் தான் வந்திருக்கு. இருங்க, நான் புகார்லாம் இல்லைங்க. எனக்கு என்னங்க, அவர் 100 கோடி வாங்கட்டும், 150 50 கோடி கூட வாங்கிட்டு போட்டேன், எனக்கு இல்லைங்க. அந்த கட்சியிலேருந்து காசு கொடுத்து வெளியில் வந்து சீட்டு கிடைக்காத, நான் இவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்கிறவன் தான் சொல்கிற தகவல். 120 கேண்டிடேட்டை வெளியே வந்து எடுத்திருக்காரு. ஏன் வெயிட் பண்ணே இருந்திருக்காரு. அதிமுக சீட்டு கிடைக்காம வெளியே வருவான், தூக்குடாவன. திமுக சீட்டு கிடைக்காம வெளில வருவான், தூக்குடாவன. காங்கிரஸும் சீட்டு கிடைக்காம வெளில வருவான், தூக்குடாவனன்னு 120 ஆட்களை வெளி ஆட்களை போட்டிருக்காரு. ஊழலை ஒழிப்போன்ட்டு கூப்பா கிருஷ்ணன் பக்கத்தில் வச்சிருக்காரு, ஊழலை ஒழிச்சிட்டார். செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சிருக்காரு, ஊழலை ஒழிச்சிட்டார். இன்னும் வந்து கஞ்சா வியாபாரி பக்கத்தில் வச்சிருக்காரு, ஊழலை ஒழிச்சிட்டார். எத்தனையோ ஆட்களை நம்ம அடையாளம் காண முடியும். ஆமாம், அதுக்குள்ளே போக வேண்டாம். ஒரு வேட்பாளர்கிட்ட 5 கோடி ரூபாய் வாங்கினதா நீங்கள் உங்கள் ஆட்கள் தான் சொல்கிறாங்க, நானா சொல்கிறேன், உங்கள் ஆட்கள் சொல்கிற விஷயத்திலேயே. அப்போ வருஷத்துக்கு எத்தனை கோடிகளை நீங்கள் எடுக்க முடியும்னு கணக்கு சொல்லி செங்கோட்டையன் ஒரு பதிவு சொன்னார். செங்கோட்டையன் யார்? உங்கள் கட்சியில் சேர்ந்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர். எடப்பாடி பழனிசாமி கையில் வைத்துக்கொண்டு, எடப்பாடி பழனிசாமி இவங்களும் கூட்டணி வச்சுக்கிட்டு விஜயை பக்கத்தில் சேர்த்துக்கிட்டு 5000 கோடி சம்பாதிக்கலான்னு எடப்பாடி கணக்கு போட்டார்.
அப்போ கோடிகள் சம்பாதிக்க தான் கணக்கு போடுறாரு எடப்பாடியை குற்றம் சாட்டினார். கரெக்டுங்களா? அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் விஜயை பயன்படுத்துறாங்கன்ற குற்றச்சாட்டுக்குள்ள விஜய் வந்து உட்கார்ந்துட்டாரு. இப்போ வேட்பாளர்கிட்டலாம் காசு வாங்கியிருக்காங்கன்னு விஜய் வாங்கிட்டாருன்னு நான் சொல்லலை, ஆதவ் வாங்கியிருக்காருன்னு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. காசு கொடுத்தாதான் சார் சீட்டை கொடுத்தானுங்க, பதவி கொடுத்தாங்கன்னு அவங்க கட்சிக்காரன் தான் குற்றச்சாட்டு சொன்னான். ஆதவ் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு, நிர்மல்குமார் மேலே குற்றச்சாட்டு வந்திருக்கு. இவங்கெல்லாம் யார்கிட்ட இருக்காங்க? இப்போ விஜயினுடைய அந்த ஐவர் அணியாக தானே இருக்காங்க, இவங்க தானே முக்கியமான தளபதிகளாக இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருமே நேர்மையாளர்களா? இப்போ நீங்கள் வருஷத்துக்கு 5000 கோடி பட்ஜெட் போடுற லெவலுக்கு உங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாரு. அப்போ நீங்கள் வந்து 50 கோடி ரூபாயை 500 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து, நீங்கள் 500 கோடி விட்டுட்டு வந்துட்டேன்றீங்களே, அதே லெவல் தானே இந்த படமும். உச்சத்தை விட்டுட்டு வந்தவர் தானே சார். படத்தின் மூலமா கிடைக்கிற லாபம், அதிகாரம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, இந்த காசை எப்படி வேணா எடுத்துடலாமே. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, விஜய் வந்து எவ்வளவோ பிரச்சார யுக்திகள் இருக்கும்போது அவர் படத்தை ரிலீஸ் பண்ணி அது மூலியமா மக்களை ரீச் ஆகணும், ஆதாயம் தான் சார். அது அனுதாப அலை. இப்ப என்ன நினைக்கிறாங்க? அதற்கு வந்து இந்த இவ்வளவு பொருட்செலவில் ஏற்பட்ட படத்தை அதெல்லாம் அவர் காசு தானே சார். இது வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் காசு இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க, நான் யார் கருத்தையும் சொல்லல, இது கோடங்கி கருத்து. இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தோட காசு இதுல பெருமளவு இல்லை, இது விஜயனுடைய சொந்த காசு. அவர் தான் காசை போட்டு தானே சார் காசை எடுக்க பாக்குறாரு. இப்ப அரசியலுக்கு வந்ததே பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்காரு. இந்த படத்தை பிரச்சாரத்துக்காக ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தாரு, ரிலீஸ் ஆகல. அதனால வந்து படம் பொதுவெளிக்கு வரல, தியேட்டர்கள் பண்ண பார்த்தாரு, வரல. ஓடிடி பண்ண முடியல. ஏன்னா அவங்க அமேசான் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து எனக்கு வேணாம்பா படம்னு கேன்சல் பண்ணிட்டு பணத்தை திருப்பி கேட்டாங்க. அதனால அதுலயும் வர முடியாம போயிருச்சு. ஒரே வழி, விட்டு விட்டா வெளியே விடுவோம். யாருக்கு ஆதாயம்? இப்ப வந்திருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க, சினிமாக்காரங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஆனால் நேற்றுலேருந்து என்ன போடுறாங்க, கண்டெம்ட் வி ஸ்டாண்ட் விஜய் போடுறாங்களா? ரஜினிகாந்த்லேருந்து போட்டாங்களா? வரைக்கும் இதுதான் சார் ஆதாயம். இதுதான் அவருக்கு கிடைக்கிற, இதுதான் சூட்சமமான அரசியல். இல்லை சார், அரசியலே அவருக்கு தெரியல சொல்லுறாங்க. இல்லை சார், நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கலாம். இவ்வளோ நாள் வந்து திரைத்துறையில் இருந்த ஒரு கலைஞர், நீங்கள் வந்து அவர் அரசியல்லாம் விட்டுருங்களேன், ஒரு திரைத்துறை கலைஞராக எடுத்துங்களேன், நம்ம எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. தெரிஞ்செல்லாம் நடக்கிறது இல்லைங்க. அவருக்கு எதுவுமே தெரியாது. இல்லை சார், ஒரு கலைஞராக நினச்சி பாருங்களேன், ஒரு படத்தை எடுத்துட்டு நீங்க சொல்றீங்க அந்த பிரிண்ட்டை கூட நான் பார்க்கலன்றீங்க, நீ சினிமாவில் நான் பார்க்க மாட்டேன். இல்லை அப்படி இருக்கும்போது விஜய் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோன்னா, அவரு நினச்சி பாருங்களேன், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கு இறுதி திரைப்படம்னு சொல்லி எடுக்கிற படத்தை என் சுயலாபத்துக்காக, என் அரசியலுக்காக நான் வந்து இந்த மாதிரி நான் பொதுவெளியில் வெளியிடுவேனா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்க எல்லாம் இப்போ விஜய் மேலேயே அதை திருப்பி விடுறது எந்த விதத்தில் ஏற்றுக்கல? அப்படி இல்லை, நீங்க இப்படி நினைக்க. இன்னொன்று சொல்றேன் சார், விஜய் வந்து எங்கேயாவது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு மக்கள் மீது அக்கறையாக இருந்தார்னு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். ஒரு எடுத்துக்காட்டு. அவர் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு சினிமாவில் என்ன பண்ணாருன்னு எனக்கும் தெரியலங்க. நானும் இருக்கேன், அவர் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 33 வருஷம் சினிமாவில் நான் உங்களுக்காகவே இருந்தேன், உங்களுக்கு நன்றி கடன் பட்டா வந்திருக்கேன், அது ஒரு பக்கம் வைங்க. அரசியலுக்கு வந்துட்ட பிறகு அவரால் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 54 பேர் செத்து போயிருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர் கை கால் உடஞ்சிருக்கான். இன்னைக்கு வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ளேயோ ஆஸ்பத்திரியிலையோ படுத்து கிடக்குறானுங்க. இவர்களுக்கு விஜய் என்ன நல்லது பண்ணிட்டார்? ஒன்று சொல்லுங்க, விஜய் என்ன நல்லது பண்ணிட்டார்? உங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு நான் சொல்றேன். இல்லை சார், நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க கேட்ட கேள்வி தான் சொல்றேன். ஒரு ஆர்டிஸ்டா ஒரு படத்தை வந்து அதுதான் சார், அவர் ஆர்டிஸ்ட் சார், நடிகர். இயல்புல மனிதர் இல்ல, அவரு நடிச்சுக்கிட்டே இருக்கார், 24/7 நடிகரா இருக்கார். இல்ல சார், அவர் வந்து இவ்வளவு பிரச்சாரத்தை ஒரு யுக்திக்காக அவர் வந்து ஒரு அரசியல் பண்ணுகிற நபர் தான் விஜய். நீங்க என்ன எப்படி மடக்கி கேள்வி கேட்டாலும் என்கிட்ட ஒரே பதில், விஜய் நாடகம் ஆடுகிறார், நடிக்கிறார். இந்த ஜனநாயகன் மூலமாக தன்னுடைய நிலைப்பாட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக கேவலமான அரசியலை பண்ணியிருக்காரு. அதுதான், நார்மல் மனுஷனா இல்ல, அவர் கடவுள் ரேஞ்சுக்கு போயிட்டார். இப்ப பாதிக்கப்பட்டவங்க அவங்க தானே சார்? யார் படத்தரப்பு படத்தரப்பு தானே. அவருக்கு என்ன பாதிப்பு? அவருக்கு தான் இழப்பே சார். மனித உயிர்களையே துச்சமாக மதிக்கிறவர்களுக்கு பணம் ஒரு பொருட்டா சார்? உயிரே போச்சு சார், வாழ்வாதாரமே போச்சு, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமே போச்சு. அடிப்படையில அந்த அந்த தம்பி இருந்திருந்தா அந்த குடும்பத்தை காப்பாத்திருப்பான். செத்து போயிட்டானா விக்னேஷ்? அந்த இன்னொரு இல்லை சார், இல்லை நம்ம இதில் நம்ம ரெண்டா பார்க்குறோம். ஒன்று வந்து அவருடைய பொலிட்டிக்கல், அவர் அரசியலில் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? இல்லை சார், நம்ம இது வரைக்கும் அவர் மேலே அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனங்கள் இருக்கும். அரசியல் ரீதியாக அவர் மேலே வந்து நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது, அதை விட்டுருங்களேன். நான் வந்து அவர் வந்து முழுக்க அவர் திரைப்பட இதை மட்டும் பேசுகிறேன், அவருடைய அந்த ஜேர்னியை பற்றி பேசுகிறேன். ஸோ திரைப்படத்தை மட்டும் ஒரு கலைஞராக பார்க்கும்போது விஜயோடைய இதற்கு முன்பு நிறைய படங்கள்லாம் வந்து சின்னதாக ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த படத்துக்கு எல்லா படங்களும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் சார். நீங்கள் பீஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம வாரிசு ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ், அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போதோ ஷூட்டிங்கில் இருக்கும்போதோ ஏதோ சில காட்சிகள், அஜித் படம் கூட ரிலீஸ் ஆகிருக்கு, ரஜினி கூலி படம் ரிலீஸ் ஆச்சு,
அங்கே யாரோ அவருக்கு தெரியாமல் செல்ஃபோனில் எடுத்து ரிலீஸ், இதெல்லாம் சின்ன சின்னதாக வெளியில் வரும். இல்லை சின்ன சின்னதாக வெளியே வரும். அதுக்கு பிறகு வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே தேட்டருக்கு வந்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைரசி பிரிண்ட் வரும். ஆனால் ஒரு படம் திரைக்கு வரத்துக்கு முன்னையே முழுக்க ஒரு ஹெச்டி பிரிண்டில் அளவுக்கு குவாலிட்டியோட ஒரு வீடியோ வெளியாகுதுன்னா நீங்கள் அதை ஒரு அரசியலோட வரல. ஓகே ரைட். சினிமா ஜேர்னி மட்டும் வச்சுக்கோங்க. யாராச்சும் விஜயே விரும்புகிறாருன்னா ப்ரொடக்ஷன் தரப்போ, எடிட்டரோ, இல்லை டேரக்டர் வினோத்தோ, அதில் பல்வேறு கலைஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதில் யாராச்சும் எதிர்பார்ப்பாங்களா? எனக்கு எல்லாருமே வந்து திரையுலகமே இப்போ தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எல்லாருமே வந்து அதை கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை விஜய் அவர் அரசியல் சுயலாபத்துக்காக பயன்படுத்திட்டாருன்னு சொல்றது, நீங்க புகார் சொன்னவர் மேலேயே மறுபடியும் வந்து நம்ம திருப்பி அடிக்கிற. நீங்க கேட்கும் போது நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த நம்ம பேட்டி ஆரம்பிக்கும் போதே நான் என்ன சொன்னேன்னா, ஒரு சினிமாக்காரனா அது மிகப்பெரிய தவறு, இழப்புன்னு சொல்லிட்டேன். அது நார்மலா இருக்கிற சினிமாக்காரனுக்கு. நம்ம விஜய் அவர்கள் வந்து சூப்பர் பவர் உள்ள மனிதர். அவர் வந்து மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால இந்த இழப்பெல்லாம் அவருக்கு இழப்பே கிடையாது. அவருடைய நோக்கம் இப்போ நிறைவேறிச்சு. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, சுற்றி வளைச்சி சார் அவரே எப்படி சார் பண்ணுவார், பால் அவர் மேலே திருப்பினா எப்படி சார்னு பரிதாபப்படுறீங்களா? இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் திரையுலகம் அவருக்கு கொடுக்குது. இது வந்து ரஜினிகாந்த் ஆரம்பிச்சு, கமலஹாசன் ஆரம்பிச்சு, இந்த அனுதாபத்தால் அவருக்கு என்ன பயம், இதெல்லாம் ஓட்டா மாறும்னு அவர் நினைக்கிறாரா? யாரோ சொல்லி கொடுக்குறாங்க. அந்த தில்லாலங்கடி படத்துல போய் சொல்லுவான் பாருங்க, ஆள் மனசுல நீ டாக்டர்னு சொல்லி கொடுத்த மாதிரி இப்படியெல்லாம் நீ அனுதாபாலயத்தை தேடி எடுத்தீங்கன்னா நான் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நீங்கள் திரைத்துறைன்னு வந்ததுனால, ஏன்னா அங்கே நிறைய நேர்மறையான விஷயங்களை அவரே சொல்லி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு. கடைசி படம்னு சொல்லிட்டீங்க, இந்த படம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உங்களுடைய வாதத்துக்கே நான் வரேன். இப்போ யார் பேசணும் சார்? நீங்கள் பேசணுமா, நான் பேசணுமா, விஜய் பேசணுமா? விஜய் பேசணுமா? ஏன் பேச மாட்டீங்க? மைக்கு உங்கள் முன்னாடி நீட்டுறாங்க. ஒரே ஒரு வார்த்தை, சார் ஜனநாயகன் படம் வெளியே வந்த வயசில் எனக்கு பயங்கரமான மன உளைச்சல், என்னுடைய வாழ்வாதாரமே போச்சு, என்னோட திரையுலக கெரியரே காலி பண்ணிட்டாங்க. யாரையா சொல்லுங்க, திமுக கூட திட்டுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க மீடியாவை பார்த்து? உங்களுக்கு வேண்டிய மீடியா நிறைய இருக்கு சார். நான் எல்லா மீடியாவும் சொல்ல, யாராவது பர்சனல் கூட கேள்வி கேட்பாங்க, விட்டுருங்க, அது கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தேர்தல் பரப்புரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸ்டாலின், ஜெயலலிதா, கலைஞர், இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது, லல்லு பிரசாத் யாதவ், நம்ம இந்தியா முழுக்க எடுத்தா கூட பிரச்சார வேன்லேயே ஒரு 4 டிவிக்காரங்களை ஏற்றிப்பாங்க, அல்லது 4 முக்கியமான நபர்களை ஏற்றிப்பாங்க. பிடிஐ, யுஎன்ஐ மாதிரி நாட்களை ஏற்றிக்கிட்டு மைக் வச்சு அவங்க பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போதே கேள்வி கேட்பாங்க, நேரலை வரும், அல்லது ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. உங்களுக்கு வேண்டிய ஆள் இதைத்தான்பா நீ கேட்கணும். இந்த கேள்விகள் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். செட்டப் பேட்டி கூட வரலையே உங்ககிட்ட. சரி, ஓகே சார். இப்போ நான் டெக்னிக்கலாக இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கனாலும் கேட்குறேன், ஒரு படம் சென்சாருக்கு ரெடியாக இருக்குது, சென்சாருக்கு போயிருக்குன்னா இது எப்படி கசியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற நிறைய பேரோட கேள்விகளாக இருக்குது. இது வந்து ஒருவேளை வந்து க்ளவுடில் இருந்தது வந்து ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்களா, இல்லை வந்து நீங்கள் அவங்க என்ன இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் மொத்தமாக இருக்குது, அவங்க மூலியமாக தான் இது வந்து வெளியே போயிருக்கு அப்படின்ற அளவுக்கு போகிறாங்க. இன்னொன்று வந்து அந்த க்ரூவில் இருக்காங்களே அவங்க மூலியமாக ஏதாவது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னுலாம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது சார்? இல்லை சார், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வரும். இப்போ ஏன்னா டெக்னிக்கல் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பப்பா இல்லைப்பா அது சென்சார்லேருந்து கொடுத்துட்டாங்கப்பா, சென்சாருக்கு கொடுப்பாங்கல்ல காப்பி, அந்த காப்பி அப்படியே வெளியே அவங்க காப்பி போட்டு கொடுத்துட்டாங்கப்பாலாம் சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் ஆக்சுவலாக இந்த படம் நான் பார்க்கல, நண்பர்கள் சொன்ன விஷயத்தில் எஸ்டி குவாலிட்டியை தரமான படமாக நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டு கூட பார்க்கலாம். அவ்வளோ குவாலிட்டியாக 1080 தரத்தில் வந்து ரொம்ப தெளிவான குவாலிட்டியில் வந்ததாக சொல்கிறாங்க. ஹெச்டி 8 GB இருக்கான் டவுன்லோட் பண்ணிங்கன்னா. அவ்வளோ குவாலிட்டியான படமாக அந்த படம் வந்து பகிரப்பட்டிருக்கு, கசிவிடப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளோ குவாலிட்டியான படம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா, அவுட்டுக்கு போகிற இடத்துல தான் இருக்கும். அவுட் வந்து எங்கே இருக்கும்? போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு, டிஐ முடிஞ்சு, ஃபைனல் அவுட் எடுத்து, இதுதான் மாஸ்டரிங் போவதுக்கான நம்ம வந்து கியூப் கன்வர்ஷனுக்கு போகிற இடம். மாஸ்டரிங் ஏரியாலேருந்து மாஸ்டரிங்க்கு போகக்கூடிய இடம் நம்ம டிஐ செக்ஷன்லேருந்து ஃபைனல் அவுட்டு போகும். இந்த போகிற இடம் இருக்குல்ல, இது முழுக்க ஒரு ஆர்டிஸ்டில் போட்டு காப்பி பண்ணி கொடுக்குற இடம். இது வந்து நிச்சயமாக இயக்குனர் நாலேஜ் இல்லாமல் வெளியில் வராது, அவர் சொல்லாமல் வெளியில் வராது. இது மாதிரி பிரபலமான நடிகர்கள்னு சொன்னால் நடிகர் நாலேஜ் இல்லாமல் ஒரு பிட்டு ஃப்ரேம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. இப்போல்லாம் பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, பெரிய இயக்குனர்கள்னால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையை கூட தன்னுடைய அலுவலகத்திலே வச்சுக்கிறாங்க, வெளியெல்லாம் கிடையாது. ஆக்ட்ரஸாக இருந்தால் அவங்களே வந்து தன்னுடைய அலுவலகத்திலே ஒரு அறையை ஒதுக்கிடுறாங்க, பெரிய ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கிறாங்க, எல்லா வித வசதிகளும் கொண்டு வந்துடுறாங்க. இப்போல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு, அதனால் எல்லாத்தையுமே அவங்களே வந்து உள்ளே கற்றுக்குறாங்க. தயாரிப்பாளரே உள்ளே சேர்க்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சிவாஜின்னு ஒரு படம் வந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏவிஎம் ப்ரொடக்ஷனில் சிவாஜின்னு ஒரு படம் வந்தது, சங்கர் டைரக்ஷனில். ஏவிஎம் சரவணனை படம் முடிஞ்சு காப்பி எடுக்கிற வரையும் உள்ளே சேர்க்கலை சங்கர் சார்.
ஏன்னா அவர் தான் கேப்டன். தயாரிப்பாளர்கள் பெரும்பாலும் உள்ளே வந்து பார்க்கும்போது இந்த காட்சியை மாற்றலாமா, அந்த காட்சியை வைக்கலாமான்னு ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் ஒரு டயலாக் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால யாரையுமே உள்ளே சேர்க்கல. இது அவங்க இயக்குனருடைய பார்வை. இதை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது. நான் இது தப்பும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் நடக்கும். இப்போ இந்த படமும் யாரோட படம் இது? குப்பன் சுப்பன் படமா? விஜய் படம், ஜோசப் விஜய் படம். இன்னும் உண்மையை சொல்ல போனால் அவர் படம். அவர் படத்தில் அவர் நாலேஜ் இல்லாமல் வினோத்தை நினைச்சா கூட ஒரு காட்சியை சேர்க்க முடியாது, ஒரு காட்சியை வெட்டி தூக்க முடியாது. வினோத்துக்கு அந்த பவர் கிடையாது. ஏன்னா உச்ச நடிகர் இவர் தான் சொல்றார், அவருடைய படம். அப்ப அவருடைய கட்டுப்பாடு இருந்தாலும் அவருடைய நாலேஜோட தான் எடுக்க முடியும் சார். நீங்க ஒரு மியூசிக் மாத்தணும்னாலும், ஒரு காட்சி மாத்தணும்னாலும், ஒரு க்ளோஸ்அப் போடணும்னாலும், யாருக்கு போடணும், எங்க போடணும், எதுக்கு போடணும்ன்றது அந்த நடிகர்கள் நாலேஜ் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. நான் விஜய் மட்டும் சொல்லலை, ரஜினிகாந்தாலும் சரி, கமலஹாசனாலும், சிவகார்த்தியன் வரைக்கும் உட்பட எல்லா நடிகர்களுக்கும், சூர்யா, கார்த்தி, தனுஷ், சிம்பு எல்லாருக்குமே, ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டாங்க. அவங்க நாலேஜ் இல்லாமல் நீங்கள் ஒரு காட்சி எடுக்க முடியாது, ஒரு காட்சி நீக்க முடியாது, தூக்க முடியாது, சேர்க்க முடியாது. அப்போ இந்த படம் அவுட்டு வெளியே போகுதுன்னா யார் கையெழுத்தோடு வெளியே போச்சு அவுட்டு? கியூப் இருக்குது. இப்போ கியூப் தான் இன்றைக்கி எல்லா படங்களையும் திரையிடுற உரிமையை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட மாஸ்டரிங் கொடுத்துட்டிங்கன்னா கியூபில் வந்து போய் உங்களுடைய கண்டென்ட் உள்ளே உட்காந்துருச்சுன்னா அந்த கியூப்லேருந்து காப்பி எடுக்க முடியாது. அவங்க சொன்னீங்கன்னா எந்த தேட்டரோ அந்த தேட்டருக்கு கீ கொடுப்பாங்க, ஓப்பன் ஆகும் படம். அதுவும் சொல்லிடுவாங்க 3 மணி நேரம் தான், 5 மணி நேரம் தான், 24 hours தான். நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அவ்வளோ நேரம் தான். அதுக்கப்புறம் அது ஓப்பனே ஆகாது. திருப்பி கியூபுக்கு நீங்கள் சொல்லணும். யார் சொல்லணும்? தயாரிப்பாளர் லெட்டர் கொடுக்கணும். நடைமுறை சார் இதெல்லாம். ஸோ இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிற ஒரு விஷயத்தில் சர்வசாதாரணமாக ஒரு படம் ஹெச்டி பிரிண்ட், அதுவும் எடிட்டட் வெர்ஷன் ஹெச்டி பிரிண்ட், ஹெச்டி காப்பி அப்படின்னு போட்டு வாட்டர் மார்க் போட்டு வெளியில் வருது. எடிட்டர் காப்பின்னு வருது வாட்டர் மார்க்கு. யார் எடிட்டர் படத்துக்கு? அவர் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவர் வந்து மிக மிக நெருக்கமான பயங்கர தீவிர ரசிகர் விஜய்க்கு. அந்த எடிட்டர் சத்தியமாக அவர் ரிலீஸ் பண்ண மாட்டார், வாய்ப்பு இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் மட்டும் தான் செய்வார். நீங்கள் சிபிஎஸ்எஃப்சின்னு சொல்கிறீங்களே, சென்சார் போர்டுலேருந்து வெளியே போயிடுச்சுன்னு. நான் இன்னொன்று தெளிவாக சொல்கிறேன். சென்சார் போர்டு கொடுக்கப்படுகிற காட்சி இருக்குல்ல, ஒரு காப்பி கொடுக்குறீங்கல்ல, அந்த காப்பியில் வாட்டர் மார்க் வந்து சிபிஎஃப்சி பர்பஸ், சிபிஎஃப்சி காப்பி அப்படின்னு வாட்டர் மார்க் இருக்கும். இப்போ வந்திருக்கிற வாட்டர் மார்க் என்னவா இருக்குது? எடிட்டட் வெர்ஷன் தான் இருக்குது. டைரக்டர் வெர்ஷன் ஒன்று இருக்கும், டைரக்டர் காப்பின்னு. ப்ரொடியூசர் காப்பின்னு எங்கேயும் இருக்காது, டைரக்டர் காப்பி இருக்கும். ஹீரோ பெரிய ஹீரோ வந்தால் ஹீரோ காப்பின்னு ஒன்று இருக்கும், எடிட்டர் காப்பி இருக்கும். அதை விட்டால் நீங்கள் வந்து லாஸ்ட்டு வந்து சென்சார் போர்டு கொடுக்குற ஒரு காப்பி. சென்சார் போர்டு காப்பியில் குவாலிட்டி இருக்காது. இந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டியாக கொடுக்க மாட்டாங்க, சென்சார் கொடுக்க மாட்டாங்க. இனிமேல் நான் தெளிவாக டெக்னிக்கலாக சொல்லிட்டேன். இல்லை சார், இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது தான். இல்லை சார், இப்போ ஒரு வருஷம் வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அங்கிருந்து ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கு கிளவுட்ல எல்லாம் ஸ்டோர் பண்ணுவாங்க சார். ரா ஸ்டாக் எல்லாம் கிளவுட்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது, பண்ணி தான் வைப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து காப்பி எடுக்கணும்னா அதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிளவுட்ல ஹேக் பண்ண முடியுன்ற விஷயம் இருந்துச்சுன்னா எத்தனையோ பெரிய பெரிய படங்கள், விஜய் படத்தை விட பெரிய பெரிய படம்லாம் இருக்குது சார். ஹாலிவுட் படங்கள்லாம் நம்மளை விட ஹேக்கர்ஸ் ஜாஸ்தி வெளிநாடுகளில். ஒரு படம் வெளியே வரமாட்டேங்குது. இது திட்டமிட்டு தாவேகா தரப்பு விஜய்க்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய்க்கு ஃபேவரான விஷயத்தை ஏற்படுத்துவதற்காக, அவங்களுக்கு காசு ஒரு பொருட்டு அல்ல. நீங்கள் காசுன்னு திரும்பி வரக்கூடாது. காசு ஒரு பொருட்டு அல்ல. 400 கோடி 300 கோடி ஒரு விஷயம் இல்லை. அரசியலில் பெரிய லாபம் கிடைக்குது. ஆட்சி அதிகாரம் கிடச்சிட்டா 300 கோடி நம்ம 3000 கோடி சம்பாதிக்கலாம், 30,000 கோடி சம்பாதிக்கலாம். நம்ம தான் லாட்ரி சீட்டு மோகத்தில் இருக்கிறோமே, நம்ம தேட்டர் லிஸ்ட்டு என்னது தேட்டர் டிக்கெட் இல்லை மோகத்தில் இருக்குமே. ஒரு பக்கம் லாட்ரி, ஒரு பக்கம் தேட்டர் டிக்கெட்டு சம்பாதிச்சிடலாம் நம்மன்னு கணக்கு போட்டிருக்கலாம். யாரோ கணக்கு போட்டிருக்கலாம். அந்த யாரோன்றது யாரும் நானே சொல்லிடுறேன். ஆதவ் தான் சொன்னார் இந்த குற்றச்சாட்டுக்கு. இந்த வெளியில் வந்தது காரணம் எல் முருகன். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. சேட்டலைட் மூலமாக தான் இது வந்து டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு சொல்கிறார். சிரிப்பாக வருதுங்க. அடிப்படையில் அறிவு இருந்தால் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. அட்லீஸ்ட் யார்கிட்ட கேட்டால் தெரிஞ்சு பேசணும். சேட்டலைட்டுக்கு எப்போ போகும் தெரியுமா? நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு சேட்டலைட் நிறுவனத்திட்ட வித்துட்டிங்கன்னா தான் உங்கள் படம் சேட்டலைட்டுக்கு போகும். சேனலுக்கு விற்கும் போது சேட்டலைட் ரைட்ஸ் வந்து விற்கிறாங்கல்ல, அப்போ தான். நீங்கள் சேட்டலைட்னு எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. காசு வச்சிருக்காருல்ல, எது வேணால் பண்ணலாம். அவர் தனியாக ராக்கெட் டிக்கெட் விட்டுருக்காரான்னு தெரியல, அதெல்லாம் விசாரிக்கணும் இனிமேல் தான். ஆக மொத்தம் இதனுடைய சாதகம் யாருக்காக, இதனுடைய பாதகம் யாருக்காகனா, சாதகம் வந்து ஒரே ஒரு ஆள் தான். அது வந்து ஆதவ் மட்டும்தான், அது விஜய் மட்டும்தான், தாவேக்கா மட்டும்தான். அவர்களுக்கு தான் இது சாதகம். என்ன வந்தாலும் காட்சி வந்தாலும் அவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது.
அப்போ எனக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படாது சார். நீங்கள் நான் பணத்தை விட்டுட்டேன். இப்போ நீங்கள் பணம்னா அன்றைக்கி வந்து படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, இல்லை இன்னொரு ஓடிடி தான் ரைட்ஸ் பேசுகிறாங்கன்னா, இப்போ ஒரு இப்படி இருக்கும்போது அதோட பிஸ்னஸ் தியேட்டருக்கு ரிலீஸ்ன்ற விஷயத்துக்குள்ளே இனிமேல் வருமானே ஒரு கொஸ்டின் இருக்குது சார். ஏன்னா நீங்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு காட்சிகள் மாறிடும். மே 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்னே தெரியாது. இந்த சினிமாவெலாம் அவர் வந்து இப்போ ஏன் சார் இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் அவர் வந்து தீவிரமாக இருக்கார். ஆனால் நாமள தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்காரு. அனுமதி கிடைத்து எங்கேயும் போக மாட்டாரு. எனக்கு நடிகராக பிடிக்கும் சார் விஜய். அரசியல்வாதியாக தான் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் அரசியல்வாதியே கிடையாது. அதனால தான் அவர் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களோ அதை முழுமையாக சொல்ல மாட்டேறீங்க. நீங்கள் என்ன சொல்லணுமோ எந்த நேரத்தில் பேசணுமோ அப்போ பேச மாட்டுறாரு. பேசக்கூடாத நேரத்தில் ஏதாவது பேசி மாட்டிக்கிறாரு. பேச வேண்டிய நேரத்தில் பேச மாட்டுறாரு. காரைக்குடியில் நேற்று போனார், பேச வேண்டியது தானே, கேட்டால் டைம் ஆயிடுச்சுன்றாரு. ஓகே டைம் ஆயிடுச்சு, வண்டி மேலே ஏறி நின்று கை காட்டினா தேர்தல் கமிஷன் தலையை சீவிருமா? 5 மணி நேரம் 6 மணி நேரம் மக்கள் காத்திருக்காங்க. அடிப்படையில் கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணாமா? இதையே சொன்னால் நம்ம மேலே உழுந்து பராண்டுக்கு அடிக்கிறாங்க சார். என்ன பண்ணுறது? கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஜனநாயகன் திரைப்படம் விஜய் குறிவைக்கப்படுகிறாரா, விஜய் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கட்டம் கட்டப்படுகிறாரா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து ஒரு பதிலை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இது அடுத்தடுத்து நகர்கள் எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். நேரம் நோக்கி நிறைய தகவல் அளிச்சிங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி சார். ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.